ஹலோ காய்ஸ், நான் அவங்க சமீர் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1. நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மைன்கிராஃப்டில் ஃபுல்லாக சர்வைவல் தான் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோரியும் நமக்கு கண்டினியூவாக வரும். நம்ம ஸ்டோரியில் ஒரு 50 பார்ட் போடலான்னு ரெடியாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இனியிலேருந்து இனியிலேருந்து நம்ம ஒரு மைன்கிராஃப்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த போனஸ் சிஸ்டர்லாம் உடச்சதும் போயிடலாம். பார்த்தீங்கன்னா கையில் உடைக்கிறது கூட ஆக்சர் உடச்சதும் போயிடலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு பயங்கரமான பிளான் யோசித்து வச்சுருந்தேன் நம்மளோட அந்த ஸ்டோரிக்காக. அதுக்கு ஏற்ற மாதிரி சீடு இதில் அப்படியே நம்ம அந்த ஸ்டோரியை சர்வைவலில் இந்த சீடு இருந்துச்சுன்னா சர்வைவலே பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னு அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பார்ட் 3ல் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் பார்ட் 3 வீடியோ வேறு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணினே இருங்க. பார்ட் 3ல் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்ட் 4 வந்து இது வராது, நம்ம 4வது வீடியோ அந்த ஸ்டோரி தான் வரும். அதையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம், அந்த ஸ்டோரியை பார்க்காதவங்க போய்ட்டு உடனே பார்த்துட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பேட்லேன்னு பாருங்கள். நம்ம இந்த ஒரு பிளானில் இருக்கணும்னு சொல்லல, அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டொரா கட்டம் நிறைய தேவைப்படுது. அதுக்கு டொரா கட்டம் இங்கேயே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னு ஸ்டாச்சு கூட நம்ம கட்டலாம் ரெடியாக இருக்கிறேன். நம்ம ஸ்டாச்சு ஒன்று கட்ட போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கட்ட முடியாது. ஃப்யூச்சர் பிளான், பயங்கரமான ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னு அப்படியே நம்ம வேணா பில்ட் பண்ணலான்னுக்கிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய பேட்லேண்ட் பாருங்க. அந்த பேட்லேண்டுங்கிற நம்ம பாதி ஏதாலே நிறைய ஸ்டாச்சு வரலாம். இல்லை என் கண்ணுக்கு எதுவும் தெரியுது. வில்லேஜ் தானே அது? வில்லேஜ், ஆமாம். ஜூம் பண்ணி பார்க்குறேன், வில்லேஜ் தான். கிட்ட பார்த்துட்டான். என்னால் மொபைலில் ஜூம் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன். பார்ட் 2ல் வேணால் சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் நேராக பார்த்து வில்லேஜுக்கு போயிடுறேன். வில்லேஜில் கிடைக்கிற லூட்லாம் நமக்கு தாங்க. வில்லேஜஸ் அந்த ரூட் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஹேய் வில்லேஜஸ், வேர் ஆர் யூ? ஐ ஆம் கம்மிங் பேக். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டுப்பால ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்ல்டு பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு வேர்ல்டு இந்த ஷின்சானும் நான் சமீரும் பேசுவாங்கள்ல, சமீர் நான் பேசுவாங்கள்ல, அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த சீடு தான். நம்ம பார்த்திங்கன்னா அதுலேயும் விளையாடிக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதனால் அதே சீடு போட்டு திருப்பியும் ப்ளே பண்ணுறோம். இருக்கிற எல்லா வீடியோஸும் பண்ணிக்கலாம். டெசர்ட் வில்லேஜில் பார்த்திங்கன்னா பம்கின் உங்களுக்கு கிடைக்கும், சாரி வாட்டர் மெலான் கிடைக்கும். வாட்டர் மெலான் மெயின் பண்ணியாச்சு. இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹங்கர் பார் கம்மியாகுது, கேரட்டை சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நமக்கு இப்போதைக்கு ஹேபே மெயின் பண்ணிக்கலாம். ஹேபே மெயின் பண்ணிக்கினேன். அடுத்து என்ன பண்ணலாம் தெரியுமாங்க? திருப்பியும் ஹேபே மெயின் பண்ணிக்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ஹேபே மெயின் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஃபுல்லாலாம் ஹேபே இங்கே மெயின் பண்ண போகிறதில்ல. நான் பார்த்தீங்கன்னா நான் அது இங்கே இருக்கிற ஹேபை வச்சு கூட ஒரு பிளான் வச்சுக்கிறேன். எல்லாமே இருக்குது இங்கே பிளான் இப்போதைக்கு எனக்கு. ஓகே ஓகே, ஓகே. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்டாண்ட புதுசாக ஒருத்தர் யூடியூப் திறந்துருக்காரு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் சொல்கிறேங்க. நம்ம இந்த ஸ்கூல் லீவ் முடிகிறதுக்குள்ளே ஒரு 100 இல்லை 50 ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸாக வச்சு எடுக்கணுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பெட்டு தேவைப்படும், பெட் எடுத்துக்கலாம். பெட்டுக்கெல்லாம் நம்ம ஸ்கின்னு போட்டிருக்கோம், தெரியும் உங்களுக்கு. ஃபயர் மாதிரி பாருங்கள், இந்த பெட்டில் காட்டுறேன். தெரிந்தாங்க ஃபயர் மாதிரி ஸ்கின் தெரிதா? அது காமிக்கிறது தான் பார்த்தேன். ஸ்பான் பாயிண்ட் செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சர் கூட இருக்கிறாங்க. இங்கெல்லாம் யாருக்குறா? போஷன் வில்லேஜருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டஸ்ட்டெல்லாம் இவனாண்டே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரெஸ்டாரண்ட் டஸ்ட்டோட ஓர் தான் பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் ஓர் தான் பிடிக்கும். ஓகே, நம்ம அப்படியே இந்த வழியாக பண்ண இருக்குதுங்க. சரி, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வில்லேஜஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. நம்மளால் எந்த ஒரு ஃபார்மாக கட்ட முடியாது. பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ்லேருந்து கொண்டு வரணுன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். நல்லா ஓகே. இதில் என்ன இருக்குது? இதில் ப்ரெட்டு பூட்ஸ் இருக்குது. இதையும் செஸ்ட்டோடு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்ட் அப்பில் செஸ்ட்டே மேக் பண்ணக்கூடாதுங்க. எங்கே கால்ட்ரான் தேவைப்படும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி லாவா ஃபார்ம்லாம் செஞ்சோன்னா நமக்கு கால்ட்ரான் தேவைப்படும். அதனால் இதையும் மெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? நம்மளாம் சூஸ் பண்ணிப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏங்க அயனும் குழம்புங்க. வில்லேஜர் பெட் வச்சுன்னு அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் கண்ணுக்கு படாமல் அப்படி இப்படிக்காக ஓடிடலாம். ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஹேபே எடுக்கிறத விட கேரட்டும் வீட்டை எடுத்துக்கலாங்க. ஹேபே வேணாம், ஃபஸ்ட்டு வீட்டு எடுத்துக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கலாம், அடுத்த பக்கம் உங்களுக்கு சாப்பிடும்ல. என்ன பார்த்தீங்கன்னா அது கூட அதிகமாக இருக்குது, அது கூட வேணாங்க. நம்ம போய் ஒரு கேரட் வச்சு ஒரு டபுள் சைஸ்ட் கேரட் நம்மளால் செய்ய முடியுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக இருக்க மாட்டேன். இதுவும் போர்ஷன் சார்ஜ் நம்ம ஃபஸ்ட்டு கில் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு.
நம்மளோட ஃபஸ்ட்டு கிளி தாங்க. ஓகே, ப்ரெட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ரெட் கலர் பெட்டில் மாடு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஸ்டார்ட் அப்பில் நமக்கு எல்லாமே ரேரு தாங்க. ஒரு குச்சி கூட ரேர் தான் நமக்கு. போக போக தான் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக மாறிடும். எனக்கு போக போகவே கூட எல்லாமே ரேர் தாங்க. நம்ம அதெல்லாம் அடுத்து ஒரு இது நமக்கு இந்த வேலில் ஃபுட்டுக்கு பஞ்சமே காப்பாதில்ல. கிட்டத்தட்ட இப்போ பாருங்களேன், 21 ப்ரெட்டு 24 ஹேவேஸ் இருக்குது. திருப்பியும் நம்ம எல்லாம் எல்லா கதவும் மூடி விட்டு போயிடலாங்க. வில்லேஜஸ் யாராச்சும் ஒருத்தர் சேர்த்தாலும் நம்ம ஹெட் ஆகிடுவோம். ஆனால் அந்த வீடு நம்ம விளையாடின அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வில்லேஜர் பீரியட் கட்டினோடனே வில்லேஜர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டேன். இந்த மாதிரி இந்த வீட்டில் நான் பண்ண மாட்டேன். அதுவும் யூடியூப்பில் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வில்லேஜர்ஸை போட்டு தள்ளியிருக்க மாட்டேன். அவங்க லைட்டாக எனக்கு டென்ஷன் பண்ணானுங்க அந்த வில்லேஜர்ஸ். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் போட்டு அடித்தேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வீடு கட்டினா அதே இடத்துல கட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கினே இருந்தேன். சரி, அந்த இடத்துல கட்டிடலாம், என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு காண்டினென்டல் பார்த்துட்டு போயின்னே இருந்தேன். இப்போ தாங்க நெட் வச்சுட்டு போய்க்கிறான். நம்ம இதை கூட பிடிங்கிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரிவரை தாண்டி தான் போனோம். அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ இதே ரிவர் தான் தாண்டி போனோம். திருப்பி ரிவர்ஸில் போய்ட்டு திருப்பிங்க தான் வரும் பாருங்களேன். இங்கே என்ன தேடுறேன் இது பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம -500 -2 வரணுங்க. கரெக்டாக வில்லேஜ் வந்து ஒரு 100 பிளாக் தள்ளி போயிடும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் கட்டுறோன்னா டக்குன்னு வில்லேஜஸ் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா வடை போவாங்க. அயன் ஃபார்ம்லாம் கட்டுறோன்னா சூப்பராக ரிப்பேர் ஆகிடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு வாழ்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேலில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு வீடு பிளான் வந்துச்சு. நம்ம அந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த வீடு. இங்கேனையும் கட்டிடலாம். நான் நல்ல டுட்டோரியல்ஸ் வரப்போதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட போகிறேன். இந்த பூம் சிக் பூம் அது ஒரு மேஜிக் வீடு. என்டர்மேன் கண்ணை பார்த்து அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஓகேவா? நம்ம இப்போதைக்கு இங்கே ஒரு மாலை மாற்றதில்லை, அந்த மலையை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வீடு கட்டிடலாம். இல்லைன்னா இந்த பள்ளத்தை அடைச்சிட்டு வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துனுங்க. ஃப்ளாட்டாக ஒரு இடம் வேணுங்க. இல்லை இங்கே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதிகமாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிற ஒரு இடம் வேணும். நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்க. இந்த ஒரு மலையை க்ளீன் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இல்லை, இதை மட்டும் க்ளீன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடமே ஒரு டீசெண்டான பர்ஃபெக்டான வீடு கட்டுற இடமா மாறிடும். அதுக்காக நம்ம இந்த இடத்துலையே கட்டிக்கலாம். உங்களுக்கு இதோட சீர் வேணும்னா மறக்காமல் சொல்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்துடுறேன். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம செஸ்ட்டெலாம் எடுத்து வச்சு ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கலாம். முன்னாடி ஸ்டோனுக்கு அப்டேட் ஆகிடலாம். இந்த இடத்துல அப்படியே ஸ்டெப் மைனிங் மாதிரி பண்ணிடலாமாங்க. ஸ்டெப் மைனிங்க்கு இப்போவே க்ரியேட் பண்ணி வச்சிட்டோன்னா எதிர்காலத்தில் டைமண்ட் மைனிங் போகும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். பரவாயில்ல, அது க்ரியேட் ஆகிடுச்சு. இன்வென்ட்ரியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் காலி பண்ணிக்கலாம். தேவையில்லாத பொருளாக வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக் பக்கம் இல்லைங்க, ஒரு 10-20 காபிஸ் வந்துச்சுன்னா கூட போதும். நம்ம பயனாக ரெடி ஆகிடலாம். அது இங்கே யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை திருப்பியும் ஸ்பானாலேருந்து நடந்து வர வேண்டியதாக இருக்கும். பெட்டை எங்கே போடணும்னு தெரியாமல் போடுறேன் பார்த்தீங்களா. அது வாங்கினா சரி பரவாயில்ல, இப்போதைக்கு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணோம்னா நம்ம எதிர்காலத்தில் டைமண்ட் மைனிங் பார்த்து கூட இந்த இடமே பர்ஃபெக்டான ஒரு க்ளீனான இடமா கிடைக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு மைனஸ்க்கெல்லாம் போகிறதில்ல. இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ ஸ்டோன் தேவைப்படுது அவ்வளோ மட்டும் மைன் பண்ணிக்கலாம். பெட்டு பார்த்தீங்கன்னா வச்சிட்டேன். நாங்கள் எங்கே பெட்டு பண்ணணும் அங்கே போட மாட்டேன். ஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் காபி ஸ்டோன் மைன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு ஒரு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டோன்லாம் மைன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஸ்டோனுக்கு அப்டேட் ஆகிடலாம். ஸ்டிக்ஸு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு விட்டு தேவைப்படும். விட்டு எடுத்துக்கிறேன். இவ்வளோ ஸ்டோனே நம்ம கரெக்டாக தானே இருக்கோம். ஓகேங்க, கரெக்டாக தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள், நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் இதுதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலை கிராஃப்ட் பண்ணது இதுதான். ஓகே, ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சாச்சு. ஃபைனலி நம்ம ஃபஸ்ட் நைட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அப்படியே போயினே இருக்கலாம்.
நான் சொன்னேன்லங்க ஒரு வீடு கட்ட போகிறேன்ட்டு. அந்த வீடை கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு ஒரு சின்ன இது தரேன் உங்களுக்கு க்ளூ. நம்ம யூடியூப் சேனல் பேர் தான். அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வுட்டில் கட்டிட்டு எதிர்காலத்தில் காங்கிரீட்டை வச்சு ரீபில்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் நமக்கு எது அதிகமாக கிடைக்கும் அதை வச்சு அந்த மாதிரி கட்ட போகிறோம். நம்ம அதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரில. சரி ஓகே, ரைட் தான் பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷிப் மைனிங்லாம் ரெடியாக இருக்குது. டைமண்ட் மைனிங்லாம் எப்போ போகிறோன்னு தெரில. அந்த வேலை எனக்கு கிடச்ச மாதிரி டைமண்ட் இதுலேயும் கிடைக்குங்க. நான் உங்களுக்கு இதே சீடு இதே நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா நான் எனக்கு இங்கே ஈஸியாக ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். அதாவது என்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்ஸ் எடுத்துக்கிட்ட போய்ட்டு விட்ட மைண்ட் பண்ணிடலாம். இந்த வீடு கட்டுறதுக்குள்ள நிறைய சம்பவம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலைங்க நான். அதுதாங்க ஒரு மென்டல் தனம். வுட்டு பத்தலைன்னு சொல்லி மெயின் பண்ண போனேன். 3 ஸ்டாக் பக்கம் வுட்டு போச்சு. அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சோக கதை கதைலாம் சொல்லி இதில் இருக்காங்க. சரி, இப்போ எதுக்கு வந்தேன்னா சோறை மறந்துட்டேன். பசின்னு அழுகுறாங்க முக்கால் இந்த பையன். சரி, ப்ரெட் எடுத்துக்கின்னு அப்படியே போயிடலாம். இப்போதைக்கு 28 ப்ரெட் இருக்கா. நான் அந்த வீடை கட்டி சொல்லி இந்த 28 ப்ரெட்டு காலி எடுத்து திருப்பியும் கிராஃப் பண்ணேன். க்ரீப்பர் வாண்டியை வந்து வெடித்தான். திருப்பியும் செஞ்சேன். லூட் எங்கே இருக்குன்னு தெரில. குவாண்டினேட்டர் வாழ்ந்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு தரமான விஷயம் நடந்தது. இந்த இடத்துல பார்ட் 3ல் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல தான் க்ரீப்பர் வெடித்தான். அதுதான் நம்ம பார்ட் 3ல் ஒரு ரெண்டு விஷயம் இரண்டு காட்ட போகிறேன். அந்த 2 விஷயமும் சூப்பர் விஷயம். பார்ட் 3க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோவாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு வுட்டை மைண்ட் பண்ணிட்டு வரேங்க. வுட்டையும் கட் பண்ணாச்சு. வீடு கட்ட தேவையான இடத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போதைக்கு கட்ட ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடு. நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ஒரு வீடு யோசித்தேன். அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி அதான் நான் சொன்னலை அந்த மாதிரி வீடை கட்டலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளான் விட்டேன். நான் பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டப்படுற இந்த வீட்டை இங்கே நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வீடாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேறு லெவல் பிளானில் வச்சுக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். நான் வீடை பாதி கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய வீடை கட்டி முடிச்சேன். இந்த வீடு பயங்கர இதாங்க. என்ன இந்த மாதிரி வீடு இருக்கும் யாருமே கட்ட மாட்டாங்க. இந்த பிளானுக்காக தாங்க நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு தரமான வீடு தாங்க நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டேன். அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். எனக்கு அந்த இப்போ தான் அவங்க மேஜிக்லாம் கற்றுக்கிறேன். எப்போமான்னு தெரில. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூம் சிக் சிக் பூம். உங்களுக்கு இந்த பூம் சிக் சிக் பூம் வீடு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு டைமிங் மிதி வேண்டிய என்னோட ஃபஸ்ட்டு அந்த பிக்கை கில் பண்ணி ஜாம்பி கில் பண்ணி அந்த எக்ஸ்பி கூட காணும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக இந்த க்ரீப்பரை அடிச்சு கொள்ளணுங்க. அந்தளவுக்கு நான் க்ரீப்பர் மாதிரி பிடிக்கலான்னு இருக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா லேட்ரு அதை எடுத்துக்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எத்தனை ரூம் இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு இடமா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக இந்த பொருளை கூடாது, உள்ளே வச்சுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது அங்கங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த இதில் சும்மா ஏதாச்சும் பார்ட்டி ஹாலில் மாதிரிலாம் கட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இதுதாங்க நம்ம பெட்ரூமாக இருக்க போது நினைக்கிறேன். ஆமாம், இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கீழே அதில் இன்னும் ஒரு லேடர் ஆட் பண்ணி அது இன்னும் பயங்கர கஷ்டங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 சரி எப்போவுமே எம்எல்ஜி பண்பெல்லாம் வரும். கரெக்டாக வீடியோ ரொம்ப வராது. சரி விட பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பாய் பாய்.